வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நித்தாரி ட்ரூத் லைஸ் அண்ட் மர்டர் அப்படின்ற ஒரு டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. இந்த டாக்கு சீரிஸ் டிஸ்கவரி பிளஸ் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமே 3 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே 50 மினிட்ஸ் டு 1 hour டியூரேஷன். ஒரு சின்ன சீரிஸ் தான். இந்த சீரிஸ் இந்தியாவோட ஒரு டார்க்கஸ்ட் கிரைமை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டாக்கு சீரிஸ். நித்தாரி மர்டர்ஸ் அப்படின்றத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா செக்டார் 36 அப்படின்னு ஒரு படமா கூட வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நொய்டால இருக்கக்கூடிய நித்தாரி அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கிற ஒரு சாக்கடை பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சடலங்களை வந்து போலீஸ் கண்டெடுக்கிறாங்க. ஆக்சுவலா கணக்குல பார்த்தா அது வந்து 19 பேரோட உடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுல ஏகப்பட்ட இளம் சிறுமிகள் அண்ட் பெண்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சாக்கடை பகுதி ஆக்சுவலா பந்தர் அப்படின்னு சொல்றவரோட வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஸோ அவர் இந்த கேஸோட வந்து லிங்க் பண்ணப்படுறாரு. அதுலயும் அவர் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய சுரீந்தர் கோலி அப்படின்ற ஒரு நபர் இதுக்கு காரணமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி கைது பண்றாங்க. சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடந்துச்சு, அதுவும் அந்த தோண்டப்பட்ட நாளுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுக்கான பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்கு சீரிஸ் தான் இந்த டாக்கு சீரிஸ். இந்த டாக்கு சீரிஸ்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பகுதியில நிறைய சின்ன பொண்ணுங்க வந்து காணாம போயிருப்பாங்க. பட் அந்த கேஸை எவ்வளவு சிவியரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு பணக்கார வீட்டு நாய் காணாம போனா கூட அதை பயங்கர தீவிரமா தேடுவாங்க. ஆனா ஒரு ஏழை வீட்டுல ஒரு பொண்ணே காணாம போனா கூட அதை ரொம்ப மெத்தனமா ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ரொம்ப நீட்டாவே ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சுரீந்தர் கோலியோட கேரக்டரைசேஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதுலயும் அந்த கேனிபலிசம் ரிலேட்டடான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது பயங்கர டார்க்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது ஆர்கன் தெஃப்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் இந்த கேஸ் போகும். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனையும் வந்து கடைசி எபிசோட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைச்சது அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பந்தர் அப்படின்றவர் வந்து விடுதலை ஆயிருப்பாரு. இன்ஃபேக்ட் இதுல பேட்டியே கொடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இதோட முக்கிய குற்றவாளி அப்படின்னு கருதப்படுற கோலியுமே பாத்தீங்கன்னா எல்லா கேஸ்ல இருந்தும் இப்ப ரீசெண்டா நவம்பர் மாசம் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வருது. அப்கோர்ஸ் நம்மளோட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆதாரங்களை வச்சுதான் வந்து டிரைவ் ஆகுது அப்படின்றது உண்மைதான். பட் இருந்தாலும் இவ்வளவு குற்றங்களை பண்ண ஏதோ ஒரு நபர் வந்து இன்னும் வெளியே வந்து ஹாப்பியா சுத்திட்டு இருக்கான் அப்படின்றது ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த விக்டிம்ஸோட பேரண்ட்ஸ், அப்புறம் இதுல இன்வால்வ் ஆன அந்த அபிஷியல்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம பந்தர், இந்த மாதிரி நிறைய பேரை பேச வச்சிருக்காங்க. ஒரு நீட்டான டாக்கு சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்கு சீரிஸ்க்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அடல்ட் கண்டென்ட்டா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுல காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.